Exercise 7.5 evaluate the following limits if necessary use L'Hopital rule. அதில் 5th sum பார்க்க போகிறோம். லிமிட்ஸ் கொடுத்துருந்தாலே இந்த மாதிரி L'Hopital ரூலில் நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? 5 limit x tends to infinity e power minus x into root x. இந்த e power minus x நம்ம என்ன செஞ்சிடலாம், டினாமினேட்டருக்கு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ என்ன ஆகும், limit x tends to infinity root x divided by e power x. ஓகேவா? இப்போது இந்த லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணணும். லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், ரூட் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஓகேவா? அப்போ இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இந்த கிவன் கொஷனில் இந்த லிமிட்டை கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0/0 ஃபார்ம்னு வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு அந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். ஓகேவா? u/v மெத்தடுக்கு போகக்கூடாது. ஓகே, இப்போ நம்மளுக்கு இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி ஃபார்ம் வந்ததுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போது டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண போகிறோம். ரூட் எக்ஸ்னால் என்ன அர்த்தம், எக்ஸ் பவர் ஹாஃப்னு அர்த்தம். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது, எக்ஸ் பவர் என் ஃபார்முலா n இன்ட்டு எக்ஸ் பவர் n-1. அப்போ என்ன ஆகும், 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் ஹாஃப் -1. அப்போ என்ன ஆகும், 1/2 எக்ஸ் பவர் -1/2ன்னு இருக்கும். அந்த எக்ஸ் பவர் -1/2 கீழே கொண்டு வந்துட்டோம்னா 1/2 ரூட் எக்ஸ்னு ஆகிடும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல 1/2 ரூட் எக்ஸ். நெக்ஸ்ட்டு இ பவர் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும், இ பவர் எக்ஸ். ஓகேவா? இப்போ என்ன செய்கிறோம், நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும், 1/2 இன்ட்டு ரூட் இன்ஃபினிட்டி இன்ட்டு இ பவர் இன்ஃபினிட்டி விச் இஸ் ஈக்குவல் டு 1/, இது எல்லாத்தையுமே எத்தனை தடவை இன்ஃபினிட்டியை மல்டிப்ளை பண்ணாலும் இன்ஃபினிட்டி இ பவர் இன்ஃபினிட்டி எல்லாமே இன்ஃபினிட்டி தான். ஓகேவா? அப்போ 1/∞. 1/∞ நம்மளுக்கு என்ன ஆன்சரு, 0. ஓகேவா? ஆன்சர் 0 வரலாம், இல்லை ஆன்சர் இன்ஃபினிட்டி வரலாம். ஆனால் இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியோ இல்லை 0/0 தான் வரக்கூடாதே தவிர ஆன்சர் வந்து நம்மளுக்கு இன்ஃபினிட்டி ஆகவோ இல்லை 0 ஆகவோ வரலாம். ஓகேவா? இப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி இ பவர் -x இன்ட்டு ரூட் எக்ஸோட ஆன்சர் 0. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள், 6th சம். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1/sin x minus 1/x. இப்போ ஜஸ்ட் இது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கோங்க. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 என்னாகும், x மைனஸ் sin x டிவைடட் பை எக்ஸ் sin x. ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ லிமிட் கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும் பாருங்கள், 0 மைனஸ் sin 0 டிவைடட் பை 0 sin 0. sin 0 0 0 மைனஸ் 0 0 0ங்கிறது sin 0ங்கிறது 0 0 இன்ட்டு sin 0 எகெயின் 0. ஓகேவா? 0/0ன்னு வந்துருச்சு. அப்போ ஃபார்ம். அப்போ என்ன செய்வோம், நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேஷன் எப்படி பண்ணணும், u/v மெத்தடில் பண்ணாமல் என்ன பண்ணணும், நியூமரேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், டினாமினேட்டர் தனியாக டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிக்கணும். ஓகேவா? எக்ஸ் மைனஸ் sin x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 மைனஸ் சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், cos x டிவைடட் பை இங்கே எக்ஸ் sin xன்னு இருக்குது, u/v மெத்தடில் நம்ம போட்டுக்கலாம். ஓகேவா? யூவை அப்படியே வச்சுக்கோங்க, எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. சைனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x ப்ளஸ்ஸு vu' அப்படிங்கும்போது sin x. எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1. ஓகேவா? இப்போது நம்ம லிமிட்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் அப்ளை பண்ணுங்க, என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 1 மைனஸ் cos 0 டிவைடட் பை 0 cos 0 ப்ளஸ்ஸு sin 0. ஓகேவா? விச் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் cos 0ஓட வேல்யூ 1 டிவைடட் பை 0 இன்ட்டு cos 0ஓட வேல்யூ 1 1 இன்ட்டு 0 0 0 ப்ளஸ் 0 எகெயின் 0. 1 மைனஸ் 1ங்கிறது என்னது, 0 இல்லையா? 0/0 எகெயின் நம்மளுக்கு என்ன வந்துருச்சு, ஃபார்ம்னு வந்துருச்சு. 0/0 ஃபார்ம்னு வந்துருச்சு. அப்போ எகெயின் என்ன செய்யணும், நம்மளுக்கு ஆன்சர் வர வரைக்கும் அதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேவா? 0/0 ஃபார்ம்னு கிடச்சதுனால எகெயின் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 1 மைனஸ் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பாருங்கள். இப்பயும் என்ன தான், நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதணும், டினாமினேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதணும். 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0 மைனஸ் cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ், cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin x. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு டிவைடட் பை எக்ஸ் cos x. எக்ஸ் cos x u/v மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க. அப்போ என்ன ஆகும் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு cos x டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x ப்ளஸ்ஸு cos x இன்ட்டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 ப்ளஸ் sin x டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா cos x. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன செய்யணும், லிமிட்ஸை அப்ளை பண்ண வேண்டியதான். லிமிட் அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், sin 0 டிவைடட் பை 0 இன்ட்டு மைனஸ் sin 0 ப்ளஸ் cos 0 ப்ளஸ் cos 0. ஓகேவா? sin 0ங்கிறது 0, இங்கே 0 இன்ட்டு sin 0ங்கிறது 0 ப்ளஸ் cos 0 1 எகெயின் cos 0ங்கிறது 1. ஸோ 0 டிவைடட் பை 2.
0 டிவைடட் பை 2ங்கிறது 0. ஆன்சர் வந்து நம்மளுக்கு 0ஆவோ இல்லை இன்ஃபினிட்டியாவோ வரலாம். இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டியாகவோ இல்லை 0 பை 0ஆகவோ தான் நம்மளுக்கு வரக்கூடாது. டோட்டல் ஆன்சர் 0ஆவோ இல்லை ஏதாவது நம்பரோ இல்லை இன்ஃபினிட்டியோ நம்மளுக்கு வரலாம். ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 0 கிடச்சிருக்குங்கிறதுனால 0 பை நம்பருங்கிறது 0ங்கிறதுனால நம்மளோட ஆன்சர் என்னது? லிமிட் x tends to 0 1 divided by sin x minus 1 by x is equal to 0. இதனுடைய ஆன்சர். ஓகேவா?